லூக்கா 19வது அதிகாரம் 43, 44 ஆகிய வசனங்கள். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்துக்காக கண்ணீர் விட்டு ஆண்டவர் வேதனையோடு கூட அந்த நகரத்தின் மீது வரப்போவதான அழிவை பற்றிதான தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த நகரத்துக்கு எதனால அழிவு வருதுன்னு ஆண்டவர் சொல்றாரு, அதை கொஞ்சம் கவனிங்களேன். இரக்கம் கிடைக்காததுனால அல்ல, உதவி செய்கிறதற்கு தேவன் அவர்களை தேடி வரவில்லை என்பதனால அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால். அதாவது உனக்கு உதவி செய்கிறதற்காக ஆண்டவர் உன்னை தேடி வந்தாரே, உன்னை சந்தித்தாரே, அந்த சந்தித்த அந்த காலத்தை நீ அறியலை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறதான காரணம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்ததான அந்த ஜனத்தையும் ஆண்டவர் சந்திச்சார். அவர்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி அவங்கள தேடி அனுப்பினார். அப்போ அவங்க அந்த தலைவனை ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவரே வந்திருக்கிறார் நம்மை விடுவிப்பதற்காக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை சந்தித்ததாக அவர்கள் விசுவாசித்தார்கள், தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அதே மாதிரி தான் இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனம் ரோமர்களுடைய அடிமைத்தனத்தில் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, ஒட்டுமொத்த உலகமும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்குது. அவர்களை மீட்பதற்காக ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அப்படி வந்தபோது அவரை அறிந்து கொள்ளலை, அவங்கள சந்திச்சிருக்கிறதான இந்த காலத்தை அவங்க புரிஞ்சுக்கல. நீங்கள் யோவான் 4வது அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கும்போது, சமாரியா ஸ்திரீ சொல்லுகிறா, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். யூத மக்கள் அவர்களை மீட்பதற்காக மேசியா வருகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க, அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கையை தான் இங்கே சமாரிய பெண்மணி சொல்லுகிறார். மத்தேயு 2வது அதிகாரத்தில் 4லிருந்து 6 வரைக்குள்ளதான வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படிங்கிறதான கேள்வியோடு சில சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவை அணுகிறாங்க. அப்போ அந்த ராஜா வேதப்பாரர்களெல்லாம் அழைச்சி கிறிஸ்து எங்கே பிறப்பார் அப்படின்னு அவன் விசாரிக்கிறான். அவங்க எல்லாரும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து சொல்கிறாங்க, யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார், ஏன்னா அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அப்போது மேசியா வர்றாருன்னு இவங்களுக்கு தெரியும், மேசியா எங்கே பிறப்பார் அப்படின்றது தெரியும். ஆனால் இப்போ பிறந்திருக்கிறாரு, அவங்க நடுவில் ஊழியம் செஞ்சுருக்கிறாரு, அவங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு, அதை அவங்க உணரலை. அவங்கள மீட்டு கொள்ளுகிறதுக்காக ஆண்டவர் அவங்கள சந்திச்சிருக்கக்கூடியதான அந்த காலத்தை அவங்க அறிந்து கொள்ளலை. அதுதான் பிரச்சனை. தேர்வு எழுதுறதுக்காக ஆயத்தமாகிறதான பிள்ளைங்க எல்லா பாடத்தையும் படிக்கிறாங்க. எங்கே எப்படி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும், அந்த அளவுக்கு நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், என்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றதான விஷயம் தெரியாமல் இருந்துச்சுன்னா இவ்வளோ படிச்சிருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி தான் இந்த ஜனங்கள் இயேசு வர்றார், அதாவது மேசியா வர்றாரு, இங்கே தான் பிறப்பார், இப்படி தான் பிறப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரியுன்றாங்க. ஆனால் அவங்க நடுவில் ஆண்டவர் நிற்கிறாரு, அவரை யாருன்னு அவங்க அறியலை, அந்த காலத்தை அவங்க புரிஞ்சுக்கல. எரேமியா 8வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, ஆகாயத்துள் நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். கவனிங்க,
ஆண்டவர் படைச்சதான உயிரினங்கள் எல்லாம், பறவைகள், மிருகங்கள், இவைகள் எல்லாம் கூட ஆண்டவருடைய காலத்தை அறிஞ்சிருக்குதாமா. ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, எப்படி செயல்படுறாரு, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதாவது அதனுடைய காலத்தை அறிஞ்சு அது செயல்படுதாமா. ஆனால் மனுஷங்க தான், ஆண்டுடைய பிள்ளைங்க தான் அதை நிதானிக்காமலே இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம உலக வாழ்க்கையில் குழந்தை பருவம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அடுத்து வாலிப பருவம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் நடுத்தர வயது பருவம், முதுமை பருவம், இந்த மாதிரி பல காலங்கள் இருக்குது. இந்த காலத்தில் இதை செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆண்டுடைய பிள்ளைகளாக விசுவாச வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பல காலங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம நிதானிக்கணும். வேதம் சோதனை காலம் அப்படின்னு ஒரு காலத்தை குறிப்பிடுது. அப்புறம் தயை செய்யும் காலம்னு ஒன்று இருக்குது. சந்திக்கிறதான காலம் அப்படின்னு நம்ம இப்போ வாசித்தோம். இன்னொரு இடத்துல அனுக்கிரக காலம், ரட்சணிய நாள் அப்படின்னு வாசிக்கிறோம். அதே மாதிரி கனிதரும் காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் அப்படின்னு இன்னொரு காலம் இருக்குது. ஸோ இப்படி பல வகை காலம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோன்றதை நமக்கு தெரியணும்ல. இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றார். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ நமக்கு எல்லா நேரமும் எல்லா சமயமும் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. கிடைக்கக்கூடியதான வாய்ப்புகளை, தேவன் அனுமதித்திருக்கிறதான சூழ்நிலைகளை நம்ம பயன்படுத்தி கொள்ளணுன்றது தேவனுடைய விருப்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு கடைசியாக பவனி போகும்போது எரிகோ வழியாக தான் போகிறாரு. இந்த எரிகோவில் பர்த்திமேயு அப்படிங்கிறதான ஒரு குருடன் இருக்கிறான். ஆண்டவரும் அவரோடு கூட பல ஜனங்களும் போகிறாங்கன்றதான அந்த சத்தத்தை கேட்கும்போது யார் என்னன்னு சொல்லிட்டு அந்த பர்த்திமேயு விசாரிக்கிறான். இயேசு போகிறார் அப்படின்னு அவன் கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் சத்தமிட்டு கூப்பிடுறான். அவன் சத்தம் போடும்போது பக்கத்தில் நிற்கிறவங்களாம் அவனை அதட்டுறாங்க, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி அவனை அடக்குறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, முன்னிலும் அதிக சத்தமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டானாமா. உடனே இயேசு நின்று அவனை பக்கத்தில் அழைச்சிட்டு வர சொல்லி அவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், அவனுக்கு கண் பார்வையை கொடுத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒருவேளை எல்லாரும் அதட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, திரும்ப அந்த வழியில் இயேசு வரமாட்டார். ஏன்னா எருசலேமுக்கு போகிறவர் அங்கே சிலுவையில் அறையப்பட போகிறார், கொல்லப்பட போகிறார், திரும்பி வரமாட்டார். அதுதான் கடைசி சான்ஸ் அவனுக்கு. ஆனால் அவனுக்கு கடைசி சான்ஸ்ன்னு தெரியுமோ தெரியாதோ, இந்த வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்திக்கிட்டான். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஊழியக்காரங்களே, கிடைக்கிறதான அத்தனை வாய்ப்பையும் நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் நமக்கான சந்தர்ப்பம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொன்னால் நாம் அதை விட்டுட்டு நிற்கக்கூடாதுல்ல. ஆண்டவருடைய தாசனாகிய மோசே சங்கீதம் 90:12 ஒரு ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு போதித்தரணுன்றார். நாம் காலத்தை அறிந்து கொள்ளணும், காலத்தை பயன்படுத்தி கொள்ளணும். இதுக்கு தேவன் நமக்கு அறிவையும் ஞானத்தையும் தரணும். அதற்காக நம்ம தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்ம யாவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.